பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தையை நாம் தியானம் பண்ண போகிறோம். வசனம் சொல்லுகிறபடி சங்கீதம் 128 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 128 2 வாசிக்கலாம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியினுடைய ஒரு தலைப்பே ஒரு பிரயாசங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பிரயாசம் என்பது தேவனுக்காக படுகிற உழைப்பு, உலகத்தில் படுகிற பிரயாசங்கள். எல்லாரும் இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரயாசம் பட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆலையிலே சொல்லுவோம்மா, வேலையில் ஒரு பிரயாசம், உழைப்பில் ஒரு பிரயாசம், இப்படி நிறைய பிரயாசங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆனாலும் முக்கியமாக நம்ம எதற்காக பிரயாசப்பட வேண்டும், அதிகமாக நம்ம பிரயாசப்பட வேண்டிய காரியம் என்ன, இதை குறித்து நம்ம தியானம் பண்ண போகிறோம். உலகத்தில் உள்ள பிரயாசங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும், நாளைக்கு போய்விடும். அதற்கு ஆதாரமாக பிரசங்கியின் புத்தகம் சீக்கிரமாக எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 2வது அதிகாரம், அதில் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2:11 வாசிப்போம். 2வது அதிகாரம் 11. கைகள் செய்த சகல வேலைகளையும், உன் கைகள் செய்த சகல வேலைகளையும், என் கைகள் செய்யும் சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும், இதோ எல்லா மாயையும், மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது. பார்த்தீங்களா, எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் அது ஒரு மாயை என்பதை மாத்திரம் நீங்க சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. பிரயாசப்படணும், உழைக்கணும், எல்லாம் கஷ்டப்படணும். ஆனால் அந்த பிரயாசம்தான் எல்லாம். இந்த பிரயாசம் நம்மளை பரலோகத்தில் கொண்டு விட்டுடணும்னு நினைக்கக்கூடாது. உலகத்தில் நிறைய வேலை செய்யலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணி செய்யலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் பிரயாசம் உலகத்தை சார்ந்ததா இல்லைன்னா நமக்குரியதாக இருக்கிறதா, தேவ பிள்ளைகளை கர்த்தருக்குரியதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆனால் இந்த உலகத்தில் பாருங்கள், இந்த காரியத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிற மனுஷன் சாதாரணமானவர் அல்ல. அல்லேலூயா. அவர் யாரு? ஒரு பெரிய ராஜா. அல்லேலூயா சொல்லுவோமா. சாலமோன் ராஜாவை போல ஒரு ராஜா, ஒரு செல்வாக்கோடு, பிரைஸ் தி லார்ட், எல்லா விதமான பொண்ணு பொருள் சகல சம்பத்தோடு வாழ்ந்த ஒரே ஒரு ராஜா, எல்லா நிறைவோடு வாழ்ந்தவர் சாலமோன் ராஜாவை தான் சொல்லியாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. அரண்மனை கட்டுறதுக்கு எத்தனை ஆண்டாச்சான்? 14 ஆண்டுகள். அல்லேலூயா. 14 ஆண்டு அரண்மனை கட்ட ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். 7 ஆண்டுகள் ஆலயத்தை கட்டின ஒரு தேவ மனிதன். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 14 ஆண்டு அரண்மனை கட்டணுன்னா அந்த அரண்மனை எப்படிலாம் இருக்கும். அவர்கிட்ட பணம் இல்லாமல் இல்லை. வேலை நம்மளை மாதிரி நிப்பாட்டி வேலை செய்கிறது இல்லை. அல்லேலூயா. வேலை செய்கிறதுக்குன்னே 30,000 20,000 பேர் வேலைக்கு, மரம் வெட்டுறதுக்கு 5,000 10,000 கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பணம் இல்லாமல் நம்ம நிப்பாட்டி நம்ம செய்கிறோம் இல்லையா வேலைகள். நம்ம வீடுகளை தொடங்கும், பணம் இல்லை, அப்போ வீடு நின்று கொண்டே இருக்கும், ஃபவுண்டேஷனில் நின்று கொண்டு இருக்கும். அப்புறமா காங்கிரீட் போட்டு நிறுத்தி விடுவார்கள், பணம் இல்லை. இப்படியெல்லாம் நம்ம நிறுத்தி விடுறது போல உள்ள அங்கே அப்படி கிடையாது. அவர்கிட்ட எல்லா பண வசதியும் உள்ள ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நம்ம பாருங்க, மனுஷனுடைய பிரயாசத்தை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருந்தது. என்னென்னவோ பிரயாசப்பட்டு பார்க்கிறோம், ஆனா எல்லாம் ஒரு மாயை. அல்லேலூயா, அல்லேலூயா. சினிமா டைலாக் இல்லை தேவ பிள்ளையே. சினிமாவில் நம்ம பைபிளில் இருந்தால் எடுத்து சினிமாவில் போட்டாங்க, புரியுதுங்களா? அல்லேலூயா. எல்லா மாயை இந்த பைபிளில் பிரசங்கின் புத்தகத்தில் தான் மாயை ஒரு 30க்கு மேலே மாயை இருக்குது. அல்லேலூயா. உன்னத படல்ல இருக்கு. தேவ பிள்ளைகளை ஆதலால் தேவனுடைய ஜனமே வேதத்தில் தான் எல்லா சத்தியமும் இருக்கிறது. ஹல்லேலூயா.
இதில் இருந்து தான் இன்னைக்கு ஆளாளுக பிரித்து கொண்டு போய் வித்தியாசமான போதனைகள், வித்தியாசமான உபதேசங்கள், வித்தியாசமான காரியங்களை இன்னைக்கு உலகத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆதலால் தேவப்பிள்ளை எல்லாத்தையும் அவன் பட்ட பிரயாசத்தை, அவன் பட்ட உழைப்பை, அவன் பட்ட வேலைகளை எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டு சொல்லுகிறார், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருந்தது, மனதுக்கு சஞ்சலமா இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை, பலன் ஒன்றுமில்லை. எல்லாமே நம்ம கஷ்டப்படுகிறோம், உழைக்கிறோம், கடைசி எங்க போகுதுன்னு உள்ளது தெரியாது. ஹல்லேலூயா சொல்லுவோம்மா. இந்த உலக பிரயாசம் எல்லாம் அவ்வளவுதான் தேவ பிள்ளைகளே. அதனால இது உலகத்தில் உள்ள வேலை, உலகத்தில் உள்ள பிரயாசத்துக்கு மேலே நீ ரொம்பவும் இரவும் பகல் அதில் துடிச்சு கொண்டு வாழாத. நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உன் கையின் பிரயாசத்தை அவர் தான் ஆசீர்வதிக்கிற தேவன். வசனம் சொல்லுகிறதே, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தா மட்டும்தான் உங்க குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்க முடியும். உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுகிறாங்க. பணம் எங்க போகுன்னு தெரியல, யாரு அடிச்சிட்டு போறான்னு தெரியல, யாரு கொண்டு போறான்னு தெரியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாத்தையும் நீங்க கண்ணோக்கி பார்த்தா எல்லாமே ஒரு மாயைக்கு அடையாளம். அல்லேலூயா. அதுதான் வசனத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனம், 2வது அதிகாரம், அதே 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19வது வசனம் வாசிப்போம். அவன் புத்திமானாய் இருப்பானோ. நல்ல கவனிங்க. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். நல்ல கவனிங்க. இப்போ அவர் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். இவர் கஷ்டப்பட்டது, உழைச்சது, சம்பாதிச்சது, வீடு கட்டினது, அரண்மனை கட்டினது, இதெல்லாத்தையும் பார்த்தாரு. அட பாவி, இது கடைசி எவன் கொள்ளடிச்சிட்டு போறானோ. அல்லேலூயா. எல்லாரும் அப்படி தானே இப்போவே நமக்கு திக்குன்னு, வீடை எவன் கொண்டு போகிறானோ, அவன் எந்த சொத்தை எவன் பிடுங்கிட்டு போகிறானோ. இப்போ சொத்து இல்லாதவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. 1-2 வீடு இருந்துன்னா இப்போ பக்குன்னு அடிக்க, யார் எவன் இங்கே இவன் கேட்பானா, அவன் கேட்பானா, அவ கேட்பாளா, இவ கேட்பாளா, இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அல்லேலூயா. அல்லேலே சொல்லுவோம்மா. இப்போ சொல்கிற ஆள் யார் பாருங்க, பெரிய ராஜா. அல்லேலூயா. அதனால் கேட்குறவங்களும் உஷாராக இருங்க. சும்மா அதே எனக்கு தந்துருன்னு பிடுங்கி எடுக்க பார்க்காதுங்க. உங்கள் பெற்றோர் சந்தோஷமாக அவங்களுக்கு கொடுக்கணும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சந்தோஷமாக கொடுக்கணும். அவங்கள நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க, அவங்களுக்கு கவனித்து எல்லா உதவிகளும் செய்யுங்க. ஒரு நாள் அவங்க மனப்பூர்வமாக அவங்களுக்கு செய்வாங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆதலால் என் அன்பு தேவனுடைய ஜனமே, அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் செய்தப்பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின் வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. ஏன் வெறுத்தாரு? இனி அவன் வருவானோ, அவன் எல்லாம் இதை கொள்ள அடிச்சிருப்போ. இப்போ நான் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், அடுத்தது பின்வர். ஏன் இதெல்லாம் வெறுக்கிறார்? ஐயோ, என்னத்தை இதெல்லாம் அரண்மனை யார் கொண்டு போகிறாங்களோ, இந்த தோட்டம் யாரு போதோ. அன்பு தேவ ஜனமே, இதெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை மாத்திரம் நீங்களும் நானும் சிந்தித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். அல்லேலூயா. அதனால எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. இப்போ இந்த ராஜா சொல்றாரு, வாசிங்க. அவன் புத்திமானா இருப்பானோ. அவன் இப்போ இனி வரப்போகிறான். ஒருவேளை யாருன்னு தெரியல, பிள்ளையோ இல்லை எவனோ, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஆனா அவன் புத்திமானா இருப்பானோ, மூடனா இருப்பானோ, அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு, நல்ல கவனிங்க, சூரியனுக்கு கீழே பிரயாசப்பட்டும் ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும். இப்போ நம்ம உண்ணாம குடிக்காம சாப்பிடாம சிலர்லாம் ஒரு சரியான சாப்பாடு கூட சாப்பிடுறது கிடையாது. எண்ணெய் பார்த்தாலும் அந்த 30 ரூபா மீன். லேலுயா. என்ன மீன் வாங்கினீங்க? நெத்தலி. அப்புறம் என்ன மீன்? சாலை. எந்த வருஷம் கேளுங்க, நெத்தலி, சாலை. வேற ஒரு மீனை இல்லையோ? என்னென்னலாம் இருக்குது பிள்ளைகள். நீங்கள் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருங்க. கொஞ்ச நாள் இருக்க போகிறீங்க. அல்லேலூயா. கடைசி ஆஸ்பத்திரியில் கொண்டு அவனுக்கு ஏன் கொடுக்கணும்? தேவ பிள்ளைகளே, சாப்பிட்ற நேரம் நீங்கள் சாப்பிடுங்க. 50 ரூபா மீன், 20 ரூபா மீன், நீங்கள் பிள்ளைகளோட குடும்பத்தோடு எப்படி அது நம்ம கஷ்டப்படுகிற கஞ்சம் பண்ணுறதுனால தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் எடுத்தால் போதும். அல்லேலூயா சொல்லுவோமா?
ஆமாம், நீங்கள் சுகமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் இன்றைக்கி நிறைய விஷயத்தில் இப்படி கஞ்சத்தனம் பண்ணுறதுனால கடைசி ஆஸ்பத்திரியில் 100 கணக்கில் 1000 கணக்கில் போயிடும். அதனால் தேவ பிள்ளைகள் எந்த பிரயாசத்துலையும் ஆண்டவரே நீங்கள் தாரதில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், நாம் கர்த்தருக்குள்ளே அதனால் ஊதாரித்தனம் பண்ணணும், வீணாக செலவிடுங்க, தாறுமாறாக எல்லாத்தையும் செலவழித்து தள்ளுங்க அப்படின்னு நான் சொல்ல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நீங்கள் மீண்டும் வாசிங்க. அவன் புத்திமானா இருப்பானோ மூடனா இருப்பானோ அதை யார் அறிவார்? யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துகளின் பேரிலும். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படிதான் சொல்ல, நான் ஞானமாக சம்பாதிச்சேன், புத்தியாக சம்பாதிச்சேன், பிரயாசப்பட்டேன். அல்லேலூயா. சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். இதுவும் மாயையே. அல்லேலூயா. எல்லாரும் அப்படிதான். ஒரு நாள் அப்பாட்டேருந்து நம்ம இப்போ பிடுங்கி வச்சுருக்கோம், இனி நம்மக்கிட்டேருந்து பிள்ளைகள் பிடுங்குவாங்க, பிள்ளைகள்கிட்டேருந்து அவங்க பிள்ளைகள் பிடுங்குவாங்க. அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு உலகம். அதனால் எதுலேயுமே நமக்கு திருப்தி இல்லை. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க கையின் பிரயாசத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். 24வது வசனத்தை கூட நீங்க வாசித்து பாருங்கள். 24. மனுஷன் புசித்து குடித்து, அதனால என்ன செய்யுங்க? புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கலாம். புசித்து குடித்துன்னு நீங்க புசித்து உடனே குடின்னு சொன்ன சிலருக்கெல்லாம் வேற லெவலில் போயிடும். அந்த குடி கோட்ரு அப்படிலாம் போயிடாதுங்க. அப்படி இல்லை. புசித்து குடித்துனா நீங்கள் சாப்பிட்றதுல உள்ள ஆகாரத்தில் நல்லா சாப்பிடுங்க, புசிங்க, குடிங்க, ஆண்டுடைய ஆகாரத்தை சாப்பிடுங்க. புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லையா? அல்லேலூயா. சேர்த்து வச்சுட்டு நீ சாப்பிடாம இருக்கிறனால, தேவ பிள்ளையை நீ அனுபவிக்காம போறதுனால உனக்கு ஒரு நன்மையும் கிடையாது. அது யாரோ ஒருத்தர் கையில தான் போகுது. அல்லேலூயா சொல்லுவோம்மா. அதில் இருக்க நாளில் நல்ல ஊழியத்துக்கும் செஞ்சு கர்த்தருக்கும் கொடுத்து ஏழை எளிய மக்களுக்கும் கொடுத்து, அல்லே கையை தட்டக்கூடாத கரங்களை தட்டி அல்லேலூயா, பிள்ளைகளுக்கும் கொடுத்து அல்லேலூயா, பெற்றோருக்கும் கொடுத்து. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்கிறது கிடையாது. பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்க, சிலர் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதில்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படியாவது இருக்கிற நாட்களில் நீங்கள் நன்மைகளை செய்கிறவங்களாக, ஆண்டவரை ஒன்றையும் கூட வரப்போகிறது கிடையாது. ஹல்லேலூயா சொல்லுவோமா. ஒன்றும் கொண்டு வந்ததும் கிடையாது, ஒன்றும் கொண்டு போகிறதும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய பிரயாசங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களும் நானும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படியாவது பணம் சேர்க்கணும், எப்படியாவது பொருள் சேர்க்கணும், எப்படியாவது 101 சேர்க்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஏசப்பா அவர் நினைச்சா உன்னை கோடா கோடியா கூட பெருக செய்வார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். அவருடைய ஆசீர்வாதத்தை நாடு. என்னைக்கும் சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ஆசீர்வாதத்தினால எமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நிரம்பி இருக்கணும். ஆண்டவரே உங்க ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும், என் பிள்ளைகளுக்கு தாரும், என்னுடைய சந்ததிகளுக்கு தாரும். இப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க கடந்து போங்க. அருமையான பிள்ளைகள், எப்படியாவது ஒரு சாபத்தோடு கூடிய ஒரு பணம் உங்க வீட்டுக்கு வர வேண்டாம். அந்த பணத்துக்கு கூட நீ கணக்கு சொல்லணும். ஒருவேளை உன்னை விட்டு கடந்து போனா அது உங்க பிள்ளைகளுக்கு போகும். அந்த பிள்ளைகளும் அந்த ஆகாரத்தை சாப்பிடுவாங்க. ஒரு நாளும் வேண்டாம். ஏசப்பா நீங்க எங்களை நடத்துகிறது போதும். அல்லேலூயா. அலைச்சலோடு அல்லேலூயா. பிரைஸ். ஒரு ஆத்துமா வர டைமை பாருங்க. அல்லேலூயா. அலைச்சலோடு 2 கைப்பிடி நிறைய இருப்பதை பார்க்கிறோம். அமெரிக்கையோடு எப்படி ஒரு கைப்பிடி நிறைய இருப்பது ரொம்ப நல்லது. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அங்கே போனால் இங்கே போனால் எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படி சொல்லி ஒருத்தர் 70,000 ரூபாய் நஷ்டப்படுத்திட்டார் கடந்த நாட்கள். எப்படியாவது அதை வாங்கி இதை போடு அதை போடு. கடைசி எங்கே போச்சு பணம்? ஏய் நான் எடுக்கலை, நீ எடுக்கலை, நான் இல்லை, நீ இல்லை, பணம் எங்க? பணத்தை கொண்டு வா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா.
தேவஜனமே ஜாக்கிரதையா இருங்க. ஆண்டவரே, அலைச்சலோடு 2 கைப்பிடி நிறைய எனக்கு வேண்டாம், ஆனா அமைதியா ஒரே ஒரு கைப்பிடி நிறைய வந்தா போதும். அதுல உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு நிரம்பி இருக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்க வீட்டுக்கு கடந்து வரட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எண்ணி தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும். ஆதலால் தான் நான் சொல்லுகிறேன், அருமையான கர்த்தருடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, இதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஒன்றும் நம்ம கூட வரப்போகிறது கிடையாது. நம்ம படுகிற பிரயாசம் அதெல்லாம் ஒரு கொஞ்ச கால வாழ்க்கைக்காக, அதையே நம்ம சார்ந்து அதையே நம்பி அதற்காக உங்கள் வாழ்க்கையை அழித்து கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இதை பாருங்க, இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லும்போது 6வது அதிகாரம் பிரசங்கி 6:7 வாசித்து பாருங்கள். 6வது அதிகாரம். மனுஷன் படும் பிரயாசம் எல்லாம் அவன் வாய்க்காக தானே. அவன் படுகிற பிரயாசம் எல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா எதுக்காக தான்? அவன் வாய்க்காக தான், சாப்பாட்டுக்காக தான். அல்லேலூயா. ஆனா நாம நல்ல சாப்பாடை சாப்பிட மாட்டோம், அப்படிதானே? அல்லேலூயா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா எங்கேயா வீடை கட்ட முடியும்? எங்கே நம்ம இன்னைக்கு ஒரு சொந்த வீட்டில் இருக்க முடியும்? எப்படி நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளை படிக்க முடியும்? தேவ பிள்ளைகளே, உண்மைதான். ஆனாலும் அதுக்காக கஞ்சத்தனம் வேண்டாம். நீங்கள் நார்மலாக எல்லாத்தையும் சந்தோஷமாக செய்யுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அதுக்கு பிறகு மிச்சம் வாரது போதும். அதில் உண்மையாக இருங்க. கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, குடும்பங்களில் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. அந்த காசு கொஞ்சமாக இருந்தாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதனால தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய விரும்ப வேண்டும். வசனம் சொல்லுகிற மனுஷனுடைய எல்லா பிரயாசமும் அவனுடைய வாய்க்காகத்தானே என்று சொல்லப்பட்டிருக்கு. திருப்தி இல்லை, மனதுக்கோ திருப்தி இல்லை. 5வது அதிகாரத்தில் 15வது வசனம் கூட நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 5:15 வாசிக்கலாமா? சீக்கிரமா. 5வது அதிகாரம். தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றை தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. எவனாவது அவன், நான் கஷ்டப்பட்டேன், நான் சம்பாதிச்சேன், நான் இந்த வீடை கட்டினேன், அல்லேலூயா, இந்த கார் நான் வாங்கின காரு, சாகும்போது காரையும் தூக்கிட்டு போக முடியுமா? சரி, போனா போட்டு ரொம்ப ஆசை, அவர் குழிப்பட்டியில் வச்சு விடுங்கன்னா குழிப்பட்டிக்குள்ளே வைக்க முடியுமா? சிலர் செருப்பெல்லாம் வச்சு விடுறாங்க. சரி, அங்கே போய் நடந்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே உலாவட்டுன்னா, சிலர் ஃபுல் துணியும் போட்டு ஒன்றுமே இல்லை, நம்ம போடியது தான் உண்டு. சிலர் வாட்சை கலத்தி போடுறீங்க, மோதிரத்தை கலத்தி. ஒரு இடத்துல ஒரு அம்மா மூக்குத்தியோடு அடக்கம் பண்ணிட்டாவ. நாங்களும் அடக்கம் பண்ணும்போது சோத்திரம் எவ்வளோ பிரயாசப்பட்டு மூக்குத்தியை களத்தை பார்த்தாங்க, எடுக்க முடியல. அப்புறம் கட் பண்ண மனம் இல்லாமல் விட்டுட்டாங்க. சரி, அப்புறம் நாங்களும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். சரி, அப்புறமா அது நம்ம சபை ஆள் இல்லை, வெளி ஆள். சரி, ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க, ஜெபிச்சோம். அவன் வேறு மாதிரி தீமை செய்கிற ஒரு தாய் இல்லை, ஒரு சாதாரணமான ஒரு நல்ல மனுஷி தான். தேவ பிள்ளைகளை இப்படி ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் போனோம். ஆனால் அந்த மூக்குத்திக்காக ஒரே போராட்டமாக இருந்துச்சு. ஒருத்தர் சொல்கிறது, என் அம்மா மூக்குத்தியை கலத்துனீங்கன்னா இங்கே கொலை விழன்னார். இப்படி மாறி மாறி ஒரே இதை நடந்துச்சு. கடைசியில் சரி அம்மா இல்லையா மூக்குத்தி இருக்கட்டுன்னு, கடைசிக்கு மறுநாள் காலையில் நம்ம சபையோடு ஊழியம் செய்கிற ஒரு பாஸ்டர், அவருக்கு மாமி. அப்போ காலையில் கல்லறை போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போனால் கல்லறை கொலைஞ்சி எல்லாம் தாறுமாறாக கிடக்கு. அப்போ ஒரு மூக்குத்திக்காக திரும்பவும் கல்லறையை தோண்டி அங்கே ஒரு சில மக்கள் இருந்தாங்க, வேறு விதமான மக்கள், அவங்க எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அதனால் தேவ ஜனமே ஒன்றையும் கொண்டு போக விட மாட்டாங்க. கொண்டு வந்ததும் ஒன்றும் இல்லை, கொண்டு போக போகிறதும் ஒன்றும் இல்லை. அதனால் என் அன்பு தேவ ஜனமே, இருக்கிற நாளில் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஐயோ அதுக்கு பணம் கொடுக்கணும், இது கொடுக்கணும், எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை கைவிட மாட்டார். ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கை உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். வசனம் சொல்லுகிறது, எனக்கு பயந்து மாத்திரம் நடைங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற ஒரு குடும்பம், அவங்க பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்கள், அதற்கு உதாரணமாக இந்த லூக்கா 5வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது சீக்கிரமாக எடுத்து வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 5வது வசனத்தை சீக்கிரமாக எடுங்கள். அங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு சீமோன் ஐயரே, நல்லா கவனிங்க, சீமோன் பேதுருவும் இன்னும் ஒரு தேவனுடைய மனுஷனும் 2 பிள்ளைங்களா சேர்ந்து எங்கே போனாங்க?
சமுத்திரத்துக்கு போனாங்க. அல்லேலூயா. இப்போ மீன் பிடிக்கிறதுக்காக போனாங்க. அப்போ மீன் பிடிக்கும்போது இரவெல்லாம் பிரயாசப்பட்டாங்க. அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம். ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் அல்ல கவனிங்க, பார்த்தீங்களா? இப்போ நம்ம பிரயாசம் எல்லாம் இப்படிதான். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கடைசி பார்த்தா கை வெறுமையாக இருக்கு, பணம் இல்லை, என்ன நடக்குன்னு தெரியல, எங்கே போகுதுன்னு தெரியல, எதோ நம்ம நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியல. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கு குறைந்திருக்கிறது. எல்லாரும் உற்சாகமா ஹல்லேலூயா சொல்லுவோம், கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய வேண்டும். பாருங்க, இப்போ கர்த்தர் இல்லாத ஒரு அனுபவத்தோடு கூடிய பிரயாசம் இருக்கு. நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. இப்போ சாலமோன் சம்பாதிச்சதை விட யாருமே சம்பாதிக்கலை. இன்னும் நிறைய பேர்ட்டு இருக்குது, எல்லாம் கார் இருக்குப்பாங்க, எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிரயாசத்தினால இதுதான் நமக்கு பலனென்று கிடையாது. அது நம்ம கூட வராது. ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போக போகிறதும் கிடையாது. இந்த இடத்துல அந்த தேவனுடைய பிள்ளைகளை அந்த 2 பேரை பார்க்குறோம். பேதுருவும் இன்னும் யார்? யோவான். அல்லேலூயா. இப்படிதானே? பிரைஸ்ல நீங்கள் முதல்ல நீங்கள் சரி அதை எல்லா சம்பவத்தையும் வாசிக்க வேண்டாம். அப்போது 2 பேர் மீன் பிடிக்க போனாங்க. ஆனால் பிரயாசப்படுறாங்க. எவ்வளோ பிரயாசப்பட்டு அவங்களால மீன் பிடிக்க முடியலை. ஆசீர்வாதம் இல்லை. தேவ பிள்ளைகளை அந்த முதல்ல இருந்து நீங்கள் வாசிங்க. அந்த 5வது அதிகாரம் சீக்கிரமாக முதல்ல இருந்து 2-3 வசனம் வரையிலையும் வாசிக்கலாம். பின்பு அவர் கெனேசரேத் கடலருகே நின்றபோது ஏசப்பா கெனேசரேத் அந்த கடலருகிலே நின்றபொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் நெருங்கி வந்தாங்களாம். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி, மீன் பிடிக்கிறவங்க அந்த படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வலை என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? சத்தமா சொல்லுங்க. வலை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அப்பொழுது படகில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அந்த படகு சீமோனுடையதா இருந்தது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை தேவ பிள்ளையே வெறுமையா இருக்கலாம், எல்லாம் இழந்திருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், எத்தனை பிரயாசப்பட்டோம் பலன் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன் படகிலே ஏற விரும்புகிறார். எத்தனை பேரு என் வாழ்க்கையில இயேசு என்னோடு இருக்கணும்னு விரும்புறீங்க? கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவுக்கு இடம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, இயேசுவுக்கு இடம் கொடுக்கிற ஒரு படகு, இயேசுவுக்கு இடம் கொடுக்கிற ஒரு வீடு கட்டாயமாக ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். இப்போ சீமோன் பேதுரு படகு பாருங்க, வலையெல்லாம் போட்டு முடிச்சு இப்போ மீன் பிடிச்சிட்டு வலையை கிளீன் பண்ணல, ஒரு மீனை இல்லை. ஹல்லேலூயா, வெறும் படகு. ஆமென். வெறுமையான வாழ்க்கை. ஆனால் அவங்க என்ன செய்யுங்க, வலையை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஜனத்தை பார்த்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும், எப்படியாவது வார்த்தையை சொல்ல வேண்டும். எப்படி ஆசீர்வாதம் வரும், எங்கிருந்து ஆசீர்வாதம் வரும், யார் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நீங்களும் நானும் அறியும் போதுதான் மெய்யான ஆசீர்வாதத்தை நீங்க அடைய முடியும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மெய்யான ஒரு விடுதலையோ, மெய்யான ஒரு சுகத்தையோ, மெய்யான நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பாருங்க, வாசிக்கலாம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அந்த படகு யாருடையதா இருந்தது? அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய உள்ளத்தில் இயேசு வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் படகுல இயேசு இருக்கணும்னு விரும்புறவங்க எல்லாம் அவங்க கையை தூக்கி வரலையே சொல்லுங்க. எல்லாருக்கும் ஆசையா? ஹல்லேலூயா. வெறும் படகு, வெறும் வலை, ஒன்றும் இல்லை. எவ்வளோ பாடுபடுகிறோம், இரவெல்லாம் பிரயாசம். ஹல்லேலூயா. வேலைக்கு குறைவில்லை தேவ பிள்ளை, கஷ்டத்துக்கு குறைவில்லை, பாடுகளுக்கு குறைவில்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? அல்லேலூயா. இயேசுவும் படகுல இருக்கணும்னு விரும்பணும். இயேசுவுக்கு வார்த்தையை நீங்க செவி கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். வசனம் சொல்லுகிறது அந்த பெரும் படகு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த படகுல ஏறி என்ன நடக்குது வாசிக்கலாம்.
அது கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு, அந்த வெறும் படகுல ஏறினது மாத்திரமல்ல, அது கரையிலிருந்து சற்றே தள்ளும்படிக்கு அவனை கேட்டுக்கொண்டு படவில் உட்கார்ந்து, பாருங்க, அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு, கவனிங்க, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்று கரங்களை கொடுத்து சொல்லுங்க. இயேசுவும் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கட்டாயம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உன்னுடைய வெறுமை மாற போகிறது. உன்னுடைய வெறுமையான வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது. நீ கஷ்டப்படுகிற பிரயாசங்கள் வீணா போய் கொண்டிருக்கிறது. யாரோ சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ அனுபவிக்க இன்றைக்கு இயேசுவா உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. இரண்டு கரங்களையும் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிரயாசம், கர்த்தருக்காக நீ படுகிற ஒவ்வொரு காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதலால் தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், அந்த வெறுமையான படகுல இயேசு ஏறி அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. இயேசு உனக்குள்ள வந்து உன்னை போதித்து நடத்துவார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு நீ கீழ்ப்படிந்தாலே போதும், வசனத்துக்கு இடம் கொடுத்தாலே போதும். வசனத்தை நீ கேட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உங்க படகு நிரம்ப ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, உலகத்தில் உள்ள பிரயாசங்கள் எல்லாம் ஒரு வெறுமை தான். ஆனாலும் நமக்கு உலகத்தில் நிறைய தேவை உண்டு, பண தேவை உண்டு, பல காரியங்கள் உண்டு. எல்லாத்துக்காகவும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை வெறுமையா அனுப்பாது, உங்களை ஆசீர்வதிக்கிறதா அவருக்கு பிரியம். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது பார்த்தீங்களா, அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்ல கவனிங்க, இப்போ எங்க கொண்டு போக சொல்றாரு? கரையில நின்ன படகு. அல்லேலூயா. கரையில் வந்தாச்சு. ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனமே இல்லை. எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று. எவ்வளோ வேலை செஞ்சு பணம் இல்லை, எவ்வளோ வேலை செஞ்ச பணம் இழந்து போயிட்டோம். எங்கே போகிறது என்னவோ இன்னைக்கு வரலையும் கஷ்டப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய ஜனமே, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்குள்ளே இருந்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன்னுடைய படகை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரயாசங்களை காண்கின்ற தேவன் உங்களை நிரப்ப செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிக்கும் போது பாருங்கள், போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சொல்றார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உங்கள் வலைகளை போடும்படிக்கு போடுங்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ வந்து ஆழத்துல தள்ளிட்டு போக சொல்லுவார். இவங்க கரையில் நின்று ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சு ஒன்றுமே கிடைக்கல, ஒரு பிரயாசத்துக்கும் பலன் இல்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த வசனத்தை கேட்ட உடனேயே ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா திரும்பாது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் எதிலெல்லாம் நீங்கள் குறைபட்டு கிடக்கிறீங்களோ, வெறுமைப்பட்டு கிடக்கிறீங்களோ, தரித்திரப்பட்டு கிடக்கிறீங்களோ, ஒன்றுமில்லாமல் இருக்கிறீங்களோ, வெறும் படகை போன்ற வாழ்க்கை, ஒன்னில்லாத நிலைமைகள் மாறி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் காண செய்ய போகிறார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவ ஜனமே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. கரையிலே நின்று வாழ்ந்து பெரிய சாதனை பண்ண முடியாது. நீங்களும் நானும் பிரயாசப்படணும். அல்லேலூயா. கஷ்டப்படாமல் எந்த பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது தேவ பிள்ளைகளே. ஆதலால் வேதம் சொல்லுகிறது, ஆழத்துக்குள்ளே தள்ளி கொண்டு போ. ஆழமான ஒரு வாழ்க்கை, ஆழமான ஒரு விசுவாசம், ஆழமான ஒரு ஜெபஜீவியம். அல்லேலூயா. இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம், அதுதான் ஆழம். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆழமாய் தோண்டு. ஆண்டவர் சொல்ல, கண்மலையில் கட்டப்பட்ட வீடு விழால. அது ஏன் காரணம் என்ன? ஆழமாக தோண்டி அஸ்திபாரம் போட்டிருந்தாங்க. இப்போ நம்ம வாரம் போகிறோம், எல்லாம் கரையிலே நின்று ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு ஓடிடணுன்னு பார்க்குறோம். ஒப்பு கொடுக்க மனம் இல்லை,
தீர்மானம் எடுக்க மனம் இல்லை, ஊழியம் செய்ய ஊழியத்துக்கு அர்ப்பணிக்க மனம் இல்லை. அல்லேலூயாம், அல்லேலூயாம். ஆமாம், ஆசீர்வாதம் மட்டும் எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டே இருக்கணும். தேவ பிள்ளையே, நீ ஆழத்தில் தள்ளிட்டு போ. ஆழத்துக்கு போனோன்னா என்ன உண்டு? என்ன உண்டு? பிரயாசம் உண்டு, கஷ்டம் உண்டு. அல்லேலூயாம். கரையில் வந்த படகு தான். ஆமேன். இன்னும் நீ ஆழமாய் தள்ளிட்டு போ. அல்லேலூயா. இன்னும் விசுவாசத்தில் ஆழமாக உங்களை ஒப்பு கொடுங்க. இன்னும் செப வாழ்க்கையில் ஆழமான அனுபவத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இன்னும் இயேசுவுக்காக ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் படப்பட்ட ஒரு வீட்டை போல உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஆழமான ஒரு அனுபவத்தோடு கூட சென்று ஒரு ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும் என்று விரும்புறீங்க? தேவ ஜனமே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆழமாக கொண்டு போய் வலையை போடுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆழமாக போனோன்னா இப்போ கணுக்கால் அளவு ஆண்டு என்ன சொன்னார்? போதாது. முழங்கால் அளவு, கணுக்கால் அளவில் நிற்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் தான். முழங்கால் அளவு போகும்போது இன்னும் அதை விட ஆசீர்வாதம். அல்லேலூயா. இப்போ இன்னும் 1000 முழம் அளந்து அவனை நடக்க பண்ணினார். அப்பொழுது தண்ணீர் நிலைக்கக்கூடாத ஒரு நதியாக இருந்தது. அப்பொழுது அந்த நதியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய ஒரு மகிமை, பெரிய அபிஷேக வல்லமை, பெரிய விடுதலை உண்டானது. நீ படிப்படியாக இன்னும் அதிகமாக கர்த்தரை தேட தேட, இன்னும் அதிகமாக செபிக்க செபிக்க, இன்னும் கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க இருக்க, கர்த்தருக்கு பிரியமாய் நீங்கள் நடக்க நடக்க உங்க வாழ்க்கை அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கையாக, உங்க வாழ்க்கை ஒரு பெரிய மேன்மையை நீங்கள் அனுபவிப்பது கட்டாயமாய் நிச்சயம். அல்லேலூயா. ஆழமாக கொண்டு போன்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப குழப்பாயிட்டு. இவர் என்ன, ஐயோ நாங்கள் என்ன செஞ்சோம், ராத்திரியெல்லாம் என்ன செஞ்சோம்? அதற்கு சீமோன், ஐயரே ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும். நாம பைபிளில் கூட 2 இடத்துல ஐயரே என்று எழுதியிருக்குது. ஐயரேன்னு சொன்னால் என்ன? போதகரே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோம்மா. அல்லேலூயா. எஸ் ஐயரே அப்படின்னு இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பேதுருன்னு சொல்லுவார் ஐயரே. அல்லேலூயா. சிஎஸ்எஸ் சர்ச்சில் சிலவங்க சொல்லுவாங்க ஐயர் வரணும், மற்ற மக்களும் சொல்கிறாங்க. அதனால இந்த ஐயருன்னு சொல்லியது நீங்கள் ஒன்றா குழம்பாண்டு, அது போதகரே, தேவ பிள்ளை, இல்லை ஒரு பெரிய முக்கியமான அந்த பணி செய்கிறவங்க, தேவ பணி செய்கிறவங்க. அல்லேலூயா. அப்போது நடந்தது பாருங்கள். ஐயரே, ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும், நல்ல கவனிங்க. அல்லேலூயா. ராம் முழுவதும் இப்போ நைட் டியூட்டி பார்க்குறாங்க, பகல் டியூட்டி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றையும் காணல தேவ பிள்ளையே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஒன்றை இல்லைதான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடுதான், வெறுமைதான், கஷ்டம்தான். ஆனாலும் கூட உம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆழமான இடத்துக்கு போகணும்னாலோ கஷ்டமா இருந்தாலோ உங்களை நான் விடுவது இல்லை, உம்மை விட்டு நான் பின்மாறுவது கிடையாது. எத்தனை பாடுகள் வந்தாலோ, எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலோ, எத்தனை துன்பங்கள் இருந்தாலோ, வெறுமையா இருந்தாலோ உம்மை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு எவ்வளவு பாடுகளா இருந்தாலும் ஆழத்துக்குள்ள போகிற ஒரு அனுபவத்தை எனக்குள்ளே தாரும் என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் உங்கள் படகை நிரப்ப என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். உங்க வாழ்க்கை மாறும் தேவ ஜனமே. நீ அநேகருக்கு கடன் கொடுக்கிறவராய் மாறுவாய். நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவது நிச்சயம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது பாருங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஐயா, எங்களுக்கு ஒரு பிரயாசமும் இல்லை, பாடா இருக்கு, ஒன்றும் இல்லை. ஆனாலும் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அல்லேலூயா. ஏசப்பா சும்மா சொல்ல மாட்டார். கையில் தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்களை ஆசீர்வதிக்கிறதா உங்களுக்காக இந்த பாடு ஆசீர்வதிக்கிறதற்காகத்தான் இன்னைக்கு இந்த பாடுகள் வழியாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆசீர்வதிக்கிறதுக்காகத்தான் உனக்கு பல போராட்டம். ஆனாலும் தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் நிச்சயம் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைவீங்க. அல்லேலூயா.
வசனம் சொல்லுகிறது பாருங்கள், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். உம்முடைய வார்த்தையின்படி இயேசு என்ன சொல்றாரோ அதுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு எதை செஞ்சாலும் உனக்கு ஆசீர்வாதம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமா, ஒருத்தர் கை கொடுத்து சொல்லுங்க பார்க்க, ஏசப்பா வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போதே உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. பாருங்க, அவரு என்ன செய்கிறாரு? வசனம் சொல்லுது, ஆகிலும் உமது வார்த்தைக்கு நாங்க என்ன செய்ய போறேன்? கஷ்டம்தான். அல்லேலூயா. பாடுதான், ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் இல்லைதான், இருக்கட்டு. இனி ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று முதல், அல்லேலூயா, இன்று முதல் இப்பொழுதுல இருந்து உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன பாடு இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நான் விட்டுவிட மாட்டேன், உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன், உம்மை விட்டு விலகுவது இல்லை என்கிற ஒரு இருதயம் உங்க வாழ்க்கையில வந்து விட்டாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இதே பிள்ளைல கொஞ்சம் ஆண்டவரை தேடுவோம். ஒரு கஷ்டம் வந்துட்டா உடனே ஆண்டவரை தேடி என்ன கிடச்சிது, ஆண்டவரை நம்பி எனக்கு என்ன கிடச்சிச்சு, நான் ஜெபம் பண்ணி எனக்கு என்ன கிடச்சிச்சு, நான் சபைக்கு ஓடி எனக்கு என்ன கிடச்சிச்சு. ஒரு நாள் நீங்கள் சொல்லாத தெய்வ பிள்ளையே, நீ சொல்லி ஆசீர்வாதத்தை இழந்து போகாத. ஆண்டவரே, நான் இன்னும் என்கிட்ட என்ன குறை இருக்குது, இன்னும் நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவும் சொல்லியார், நான் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கப்படலை. நான் கஷ்டப்பட்டேன், நஷ்டப்பட்டேன், ஓடினேன், உழைச்சேன், இன்றைக்கி ஒன்றையும் காணையில். எங்கே போச்சு? என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை இயேசுக்கு பிரியமாய் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் படகாகி என் ஜீவியத்தில் நீங்கள் எனக்குள்ளே தங்கி இருங்க. ஹல்லேலூயா. உங்கள் வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்படி நீ தீர்மானம் எடுக்கும் பொழுது உன் படகு வெறுமையாக அல்ல, நிரம்பி வழியை செய்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் குடும்பத்திலேயே கர்த்தர் ஊற்றுவார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். கர்த்தருடைய வாக்குக்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். தேவ ஜனமே, அன்றைக்கு கானா ஒரு திருமணத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அருமையான தேவ பிள்ளையே, அந்த திருமண வீட்டில் திடீரென்று என்ன நடந்துச்சு? திராட்சை ரசம் குறைவுபட்டது. ஹல்லேலூயா. அப்பொழுது எல்லாம் சொன்னாங்க, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஓடி வந்தாங்க, தாயிட்ட சொன்னாங்க. தாய் ஏசப்பட்ட சொன்னாங்க. ஏசப்ப சொன்னார், என் வேலை வரலன்னு சொன்னார். திடீரென்று சொல்லி பாருங்கள், எல்லாரையும் நினைவு கூர்ந்து ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வெளியில் இருக்கிற கற்சாடிகளை கொண்டு வாருங்கள். ஹல்லேலூயா. இந்த கற்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சாலே ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. என்ன நடந்தது? 4 கற்சாடிகள் எல்லாத்திலையும் தண்ணீர் நிரம்ப செய்த ஆண்டவர் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னாரு? இப்பொழுது இந்த தண்ணீரை மொண்டு எங்க கொண்டு போங்க? பந்தி விசாரிப்புக்காரனுக்கு எங்க கொண்டு போக சொன்னாரு? விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். பந்தி விசாரிப்புக்காரன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா? இப்போ கேட்ரிங் எல்லாம் நடத்துறாங்கன்னா ஒரு ஹெட் இருப்பார்ல, சமையலுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்களா இல்லையா? இருப்பாங்களா இல்லையா? ஒரு எந்த ஒரு வேலைக்கும் ஒரு ஹெட்டு இருப்பாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஃபோர்மேன் மாதிரி இல்லை பெரிய இன்ஜினியர் மாதிரி ஒவ்வொருத்தரை வைக்கிறாங்க இல்லையா? அல்லேலூயா. இந்த பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். என்ன நடந்துச்சு பாருங்க. அவங்க இது தண்ணியா இருக்குது, இதை கொண்டு போய் சொல்லுவாரு. அப்பா நான் கொண்டு போன என்ன அடிச்சு போடுவாங்க, அப்படி அவங்க சொல்ல. அல்லேலூயா. இயேசு சொல்லியதுக்கு நீ எப்படி ஆனாலும் அது இருக்கோ இல்லையோ கீழ்ப்படிந்தால் அற்புதம் நடக்கும். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அங்க என்ன நடந்தது தேவ பிள்ளையே? அந்த வெறும் தண்ணி தான். அந்த வெறும் தண்ணீரை மொண்டு இப்பொழுது பந்தி விசாரிப்புக்காரனிடத்துல கொண்டு போங்கன்னு ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இவங்க கொண்டு போகிற வழியில ஒரு பெரிய மிராக்கல் நடந்தது. ஒரு இமைப்பொழுது போதும், நீ போகிற வழியிலே உனக்கு அற்புதம் நடக்கும். நீ இன்றைக்கு வீட்டுக்கு கிளம்பும் போதே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். என் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நீ உதாசீனம் பண்ணாத. என் வாழ்க்கை வெறுமையா கிடக்குது, எத்தனை காலம் இந்த வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லாம இருப்பேன். அன்பு தேவ ஜனமே, ஏதோ ஒரு வெறுமை உங்களை பிடிச்சிருக்குது. அல்லேலூயா.
ஒருவேளை உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம் தேவ பிள்ளையே, உங்களுக்கு சொத்து சுகங்கள் இருக்கலாம் தேவ பிள்ளையே, வீடுகள் இருக்கலாம் தேவ ஜனமே, ஆனாலும் ஒரு வெறுமை உன் வாழ்க்கையை பற்றி கொண்டிருக்கிறது. இயேசு உங்க உள்ளத்துல இல்லாத ஒரு வெறுமை, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதங்கள் இல்லாத வெறுமை, இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ள இல்லாத ஒரு வெறுமை, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உங்க வீடு, உங்க குடும்பம், உங்க இருதயம் எல்லாத்திலும் ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய சமாதானம், பெரிய விடுதலையை தேவன் ஊற்றி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அந்த பந்தி விசாரிப்பு கன்னடத்தில் கொண்டு சென்ற உடனேயே அதை அவன் ருசி பார்த்த பொழுது, இவ்வளோ நேரம் இந்த ரசம் எங்கே இருந்தது? அல்லேலூயா. அப்படிதானே கேட்டான். அல்லேலூயா. இவ்வளோ நாளும் இல்லாத ஆசீர்வாதத்தை நீ காண போறீங்க. ஆமென். ஆச்சரியப்படுகிற அற்புதம் உங்களுக்கு நடக்கும். கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க நினைத்து பார்க்காத நன்மையை நீங்க காண செய்கிற தேவன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கடைசி இவ்வளோ அவன் பந்தி விசாரிப்புக்காரன் கேட்க, இவ்வளோ நேரம் எல்லாரும் முதல்ல என்ன ரசத்தை கொடுப்பாங்க? எந்த மனுஷன் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே, நீரோ நல்ல ரசத்தை இதுவரையிலையும் வைத்திருந்தீரே என்றான். அல்லேலூயா. ஆனா திராட்சை ரசம் அங்க இருந்துச்சா? இல்ல. ஒன்றுமில்லாத இடத்துல ஒன்றை உருவாக்க இயேசு வல்லமை உள்ள தேவன். உங்க குடும்பத்தில் வெறுமையா இருக்கலாம், ஒன்றுமில்லாம இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய வல்லமை விளங்கும் போது அற்புதங்கள் நடக்கும். எங்கிருந்து அந்த ஆசீர்வாதம் வந்துச்சுன்னே தெரியாது. அல்லேலூயா. ஒரு மாற்றத்தை தேவன் தரப்போகிறார். சின்ன ஆசீர்வாதமா இருந்தா கூட அதுல ஒரு உயர்வை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. சின்ன ஆசீர்வாதமா இருந்தா கூட ஒரு பெரிய மாற்றம் வரும். தேவப்பிள்ளைகளே, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதுங்க. நிறைய பேர் ஏதோ வேலை செய்கிறீங்க, ஏதோ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு உங்கள் வாழ்க்கை ஓடிட்டே இருக்குது. ஆனால் எதுவுமே வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு சில குடும்பம் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் அவங்களையும் கர்த்தர் மகிமையாக நடத்திட்டு வர்றார். எப்படி நடத்துகிறாரு? இதுதான் கர்த்தருடைய அற்புத செயல். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவ்வளோ பாடு, எவ்வளோ துன்பம். நாளைக்கு ஒரு வருமானம் கிடையாது, புருஷனுடைய வருமானம் கிடையாது, மனைவியினுடைய வருமானம் கிடையாது, பிள்ளைகள் சம்பாதிக்கல, ஆனால் கர்த்தர் நடத்துகிறாரே, அதுதான் நம்முடைய தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு நம்முடைய தேவன் உயிரோடு இருக்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், பிரயாசப்படுறோம், சம்பளம் வாங்குகிறோம், ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியல. ஆனாலும் தேவ ஜனமே, அவரை நம்பி இருக்கிற தேவ ஜனத்தை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசியாக பார்க்கிறோம், ஆதலால் தேவ பிள்ளைகளை வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சாலே கட்டாயமாக அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், இப்போ பேதுரு சொல்ல, முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஆனாலும் உங்கள் வார்த்தையை நான் கனம் பண்ணுறேன். அல்லேலூயா. நீங்கள் தேவன், நீங்கள் ஆண்டவர், நீங்கள் சொன்னால் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவ ஜனமே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. ஒரு பெரிய 100க்கு அதிபதி ஆண்டவரை வந்து மன்றாடும் போது, ஆண்டவரே நீர் வந்து என் வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்கணும் ஆண்டவரே, அந்த வேலைக்காரன் சுகம் அடையும்படிக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அந்த வேலைக்காரன், அந்த 100க்கு அதிபதி அந்த வேலைக்காரனுக்காக அவன் வேண்டுதல் செய்தானா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் வந்து அவனை சுகமாக்குகிறேன். அல்லேலூயா. ஆனால் அதற்கு அவன் என்ன சொன்னான்? நீர் என் வீட்டுக்குள் வர, நீர் எங்கே வருகிறதுக்கு நாங்கள் பாத்திரம் இல்லை, ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் பிழைப்பாண்டவரே, உங்கள் வார்த்தையில் வல்லமை உண்டு. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை அப்படி நம்புகிற உங்களை கர்த்தர் வெறுமையாய் விடுவதில்லை. உங்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடமாட்டாரு. ஆதலால் தேவ பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, அவர் சொன்ன உடனேயே அந்த வேலைக்காரன் சுகம் அடைந்தான். அல்லேலூயா. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்று சொன்னார். உடனே அவன் போனாய், பார்த்த வேலைக்காரன் சுகம் அடைந்தான். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருக்கு அற்புதம் செய்கிறது லேசான காரியம். தேவ பிள்ளையே, உங்கள் வெறுமையை மாற்றுவது லேசான காரியம். அது இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும், எவ்வளோதான் பணத்தை சம்பாதித்தாலும், எவ்வளோதான் அதுக்காக நீங்கள் செலவிட்டாலும், எவ்வளோதான் நீ அதே வாழ்க்கைன்னு இருந்தாலும், அதெல்லாம் ஒரு நாள் நம்ம இந்த உலகத்தோடு போய்விடும். ஆதலால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டுமானால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை
வறுமை மாறி ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை என் தேவன் தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை வேதம் இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போய் வலையை போடுகிறேன் என்றான். வலையை போடுகிறேன்னு பேதுரு சொன்னார். அல்லேலூயா. வார்த்தையின்படி போய் வலையை போட்ட உடனே என்ன நடந்துச்சு? அந்தபடியே அவர்கள் செய்து, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக, நல்லா கவனிங்க, தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவான். வலை கிழிந்து போகத்தக்கதான ஹல்லேலூயா நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. தேவஜனமே, வலை கிழியல, வலை கிழிந்து போக தக்கதான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், உங்களை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தந்து உங்களை நடத்துவார். வசனம் சொல்லுகிறது, வலை கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை வழி நடத்தும் போது, தேவன் உங்களுக்கு எல்லாமா இருக்கும்போது உங்கள் வறுமைகள் மாறி நீங்கள் அநேக திரளான மீன்களை பிடிக்கிறவங்களா, அநேக ஆசீர்வாதத்துக்கு உடையவர்களா, அநேகரை கர்த்தரிடத்தில் சேர்க்கிறவர்களாய் மாறிவிடுவீங்க. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை நல்லா தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன்னால் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படலை, உன்னால் தேவ சமூகத்தில் ஒருத்தரை கொண்டு வர முடியலை, ஆனால் வெறுமையாக இருக்கிற அனுபவம். நாம் ரட்சிக்கப்பட்டு 5 வருடம் ஆயிட்டு, 10 வருடம் ஆயிட்டு, 15 வருட விசுவாச பிள்ளையாய் இருக்கிறோமே, தேவ பிள்ளையே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோமே, ஆனால் ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியலையே. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செயல்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி போய் வலையை வீசுங்கள். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். கர்த்தருடைய நாமத்திலே நீ வலை கிழிந்து போகத்தக்கதான திரளான மீன்களை தேவனுக்காக சேர்க்க, தேவனுக்காக சம்பாதிக்க, தேவனுக்காக செயல்பட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால ஒரு பெரிய ஆவிக்குரிய அறுவடையும் தேவன் தருவார். ஆமென். அப்படி ஆசைதானே? அல்லேலூயா. இப்போ அந்த வார்த்தை இவங்க பார்த்து பாருங்க, திரளான மீன்களை பிடிச்சு கொண்டு வந்த உடனே பேதுருக்கு என்ன உண்டாயிற்று? வசனத்தை வாசித்திருங்க, முடிக்கலாம். அப்பொழுது மற்ற படகில் இந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி பேதுருவினுடைய படகு நிரம்பி வழிகிற படகாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. வீட்டு வெறுமையாக இருக்கலாம், ஆனால் வசனம் உங்களுக்குள்ள வரும் பொழுது, ஏசப்பா உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்கள் வீடு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை அடையும். ஹல்லேலூயா. கடைசியா இப்போ திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம், திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். பாத்தீங்களா எப்படி வருகிறது பிரமிப்பு? நம்மளுக்கா இப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எனக்கா அந்த நன்மை. அல்லேலூயா. என்னை கொண்டா கர்த்தர் பிடிக்கப்பட்ட காரியம் செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களை தேவன் பயன்படுத்துவார். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கும். நீ சுவிசேஷம் சொன்னால் அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வார். ஒரு மீனை கூட பிடிக்க முடியலையே என்று நினைக்கிறவன் வாழ்க்கையில அநேக திரளான மீன்களை இயேசுவுக்காக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தேவனுக்குண்டு உங்களை ஒப்பு கொடுங்க. கடைசி சைகை காட்டினாங்களா, திரளான மீன்கள் கொண்டு சேர்க்க முடியல. இப்போ அநேகருக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. உடனே பேதுரு என்ன செய்தார்? ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து, நான் பாவியான மனுஷன், அல்லேலூயா, நீர் என்னை விட்டு போக வேண்டும் சொன்னார். இல்லை, நீ ஒவ்வொருத்தரும் இயேசுக்கு தேவை. அல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கை இயேசுக்கு தேவை. நீங்கள் பாவிகளாக இருக்கலாம், நீ வெறுமையாக கூட இருக்கலாம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அல்லேலூயா. சொந்தம் தள்ளிடலாம், பந்தம் தள்ளலாம். தேவ பிள்ளையை வெறும் படகா கூட இருக்கலாம். என் வீட்டில் ஏன் இவ்வளோ கஷ்டம்? இன்னைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க. எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். தேவ ஜனமே, நான் இன்னும் செய்திக்குள்ளே போகல. அதனால் நான் கர்த்தர் நடத்தின மாதிரி ஆண்டவருடைய கிருபையினால் வசனங்களை நான் உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆதலால் நான் என்னென்ன பிரயாசத்துக்காக நம்ம படணும்னு சொல்லி தான் தலைப்பு அது மாறிட்டு. அல்லேலூயா.
அதனால் தேவ பிள்ளைகளை இதுதான் இன்னைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை. உங்கள் பிரயாசம் வீணாக போகாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம எல்லாரும் கூட செபிப்போம்மா. ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா இன்றைக்கு என் வாழ்க்கையாகிய படகு வெறுமையாக இருக்குது ஆண்டவரே, வெறும் படகை போன்ற அனுபவம் ஆண்டவரே, வலையை அலசி கொண்டிருக்கிறது போல என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது. அந்த பேதனுடைய உள்ளம் எவ்வளோ பாடுபட்டிருக்கும் பாருங்கள். ஐயோ வீட்டுக்கு போனால் வெறுமையாக போகணுமே. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பாயானால் நீ வெறுமையாக போகவே மாட்டாய். நிறைய பண செலவு, வீணா பணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே. கர்த்தர் அப்படி விடாமல் உங்களை நடத்துவார். நீ தீர்மானம் எடுத்து இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு எவ்வளோ தேவை இருக்குது, காலேஜுக்கு பணம் தேவை இருக்குது, பிள்ளைகளுக்கு படிப்புக்கு பணம் தேவை இருக்குது. ஆண்டவரே என் சரீரத்தில் வியாதி, நாங்கள் என்ன செய்வோம் ஆண்டவரே, நீங்கள் எங்கள் வெறுமையாக நாங்கள் இருக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறோம். பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. இன்றைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே நாளமாய் இன்னும் உம்மை பின்பற்ற வேண்டும், ஆழமாய் உமக்காக ஓட வேண்டும். என் வாழ்க்கை வெறுமையான அனுபவம் போதும், ஏதோ மேலோட்டமான வாழ்க்கை போதும் ஆண்டவரே, சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கே உம்முடைய வாக்குகள் உம் ஜனத்தின் மீது பலிக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்திற்கு உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று வழிபோக்கர் சொல்ல முடியாது என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. அங்கே ஊழியக்காரங்க ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு ஜெபத்தில் கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக, சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவதாக, துக்கங்கள் சந்தோஷமாய். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி கொண்டு இருங்கள். துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. வெறுமைகள் மாறட்டும், வெறுமைகள் மாறட்டும், தரித்திர நிலைமைகள் மாறுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. அற்புதங்களை செய்கிற ஆவியானவர் பலகீன கட்டுகளை உடைப்பீராக. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஜீவன் உண்டாகட்டும், அற்புதங்களை செய்வீராக. எத்தனை ஆண்டு உழைத்தும் ஆண்டவரை பலனை காண முடியலப்பா. ஆண்டவரே இன்றைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்க உண்மை நேசிக்கிறவர்களாய் மாற்றி அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஊழியத்தில் இருக்கிற கண்ணீர்கள் மாறட்டையா ஆண்டவரை. வெறுமையான அனுபவங்கள் மாறி மாற்றங்களை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பெரிய ஜெயம் உண்டாவதாக. கர்த்தர் அற்புதம் செய்கிறதற்காக எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை அப்பா உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறதான இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. 3 அல்லேலூயா சத்தமாக சொல்லுவோம்மா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்துடனே போய் வாருங்கள்.